அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹதை அடைய அஹமதை புகழ்வோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சுப்ஹான மௌலிதிலே சலாம் வைத்து ஓதுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அன்பியாஇ, அஸ்ஸலாமு அலைக்க அத்துகல் அத்துகியாஇ என்று பெருமானாரினுடைய தன்மைகளை எல்லாம் கூறிக்கொண்டே வந்து அவர்களின் மீது சலாமை சொல்லிக் கொண்டே வருகிறோம். இந்த பைத்தை எடுத்துக்கொண்டு என்ன, பெருமானாரின் மீது சலாம் ஒரு சலாம் தானே சொல்ல வேண்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சலாம் தானே சொல்ல வேண்டும், அதுதானே ஒழுக்கமான செயல். நீங்கள் அதிகமாக சலாத்தை சொல்லி சொல்லி பெருமானாரை நீங்கள் அவமரியாதை செய்கிறீர்கள், அவர்களை கேலி கிண்டல் செய்கிறீர்கள் என்று நம்மை பார்த்து வஹாபிகள் கேட்கிறார்கள். இதற்கு என்ன ஆதாரம்? சலாம் வைத்து ஓதலாமா? அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் மாநபியான என்னுடைய ஹபீபான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை அதிகமாக சொல்லுங்கள். அதாவது சல்லு, அல்லாஹ் யுஸல்லூன என்று சொன்னான், அதாவது சொல்லிக் கொண்டே இருப்பான் சலவாத்தை. எனவே ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் சலவாத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று அர்த்தம். சலவாத்தையும் சொல்லிக் கொண்டே இருங்கள், வஸல்லிமூ தஸ்லீமா, சலாமையும் சொல்லிக் கொண்டே இருங்கள் என்றால் என்ன அர்த்தம்? அதிகமாக சலாம் சொல்லுங்கள். எப்படி நாம் சலவாத்துகளை அதிகமாக சொல்ல வேண்டுமோ அதே போல் சலாமையும் பெருமானாரின் மீது அதிகமாக சொல்ல வேண்டும், சொல்லலாம் என்று அல்லாஹ்வே சலவாத்தினுடைய ஆயத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். இரண்டாவது, நாம் சலாமை பெருமானாரின் மீது அதிகமாக சொல்லக்கூடாது என்றால் தொழுகவே முடியாது. ஒரு 4 ரக்காத்தை தொழுகிறோம் என்றால் முதல் 2வது ரக்காத்திலே அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்று சொல்லுகிறோம். 2வது ரக்காத்திலே பெருமானாரின் மீது சலாம் சொல்லிவிட்டோம். பிறகு 4வது ரக்காத்தை முடிக்கிற நேரத்திலேயும் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று சொல்லுகிறோம். 4 ரக்காத்திலேயே 2 முறை பெருமானாரின் மீது சலாம் சொல்லிவிட்டோம். இப்படியே நாம் ஒரு நாளிலே 5 வக்து தொழுகைகளை தொழுகிறோம். 5 வக்து தொழுகைகளிலே எத்தனை முறை சலாம் சொல்லுகிறோம்? ஒவ்வொருவரும் எத்தனை முறை பெருமானாரின் மீது சலாம் சொல்லுகிறோம்? பெருமானாரின் மீது அதிகமாக சலாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தொழுகையே நமக்கு தருகிறான். சலாம் சொல்லலனா தொழுகையே கூடாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக சலாம் சொல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய முடிவு. வஹாபிகளால் அதை நிறுத்த முடியாது, மாற்ற முடியாது.